வேறு பெயர்கள். இந்த வேறு பெயர்கள நல்லா தெளிவா வந்து வாசிச்சு விட்டுருங்க. இதுல மாதானுபங்கி அப்படின்னு முதல்ல படிக்கிறோம்ல. இது மற்றதெல்லாம் கூட ஓரளவு பொருள் புரியல மாரி இருக்கும். பொருள் புரியும். மாதானுபங்கினா என்ன அர்த்தம்? திருவள்ளுவரை மாதானுபங்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தையால குறிப்பிடுறோம். தென்னாப்போதர். அப்புறம் என்ன படிக்கிறோம்? பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய் இல்லாத புலவர். அதான் பொய்யில் புலவர். அடுத்து தெய்வ புலவர், வள்ளுவ நாயனார். அதுபோல முதற் பாவலர், அப்புறம் தேவர், நான்முகன், வான்புகழ் வள்ளுவர். ஜி.யு. போப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருவள்ளுவரை உலக புலவர் என்றார். திருக்குறள் வந்து 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த பின் திருக்குறளை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஜி.யு. போப் அவர்கள் வந்து நம்ம அந்த குறிப்பிட்ட வாக்கியம் எல்லாம் கூட சொல்லுவோம். அதாவது இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு அந்த கல்லறையில எழுத சொன்னது யாரு? அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு சில இடத்துல வந்து அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய கல்லறைய நேர்ல விசிட் பண்ணி, அவரு இப்ப அந்த கல்லறை இருக்கும்ல, அத நேர்ல விசிட் பண்ணி, அந்த கல்லறையில பொறிக்கப்பட்ட அந்த வாசகத்த கூட எடுத்து YouTubeல நெறைய பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால அது வந்து உண்ம. அந்த கல்லறையில வந்து அவர் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே உண்மை. இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுத சொன்னது எல்லாமே வந்து உண்மைதான். அப்படி ஒண்ணு இருக்கு. சரி. திருவள்ளுவர் பெயரில் முதலில் தமிழ் கணினி 1983 செப்டம்பர் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது. அப்ப இதுல 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறோம். எந்த ஆண்டு 1983. அந்த கம்ப்யூட்டரோட பேரு தமிழ் கணினி, தமிழ் கம்ப்யூட்டர் அதோடைய பெயர் என்ன சொல்றோம்? திருவள்ளுவர். எந்த ஆண்டு 1983. யார் கொண்டு வரது? டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்றோம். அண்ட் அதேபோல இங்க மாதானுபங்கி அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தேன். மாதானுபங்கி அப்படின்னா தாயை போன்றவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு தாய் வந்து எப்படி குற்றங்களை எல்லாம் மன்னித்து ஒரு அன்பு கொண்டு நேசிக்கிறாங்களோ, அதுபோல திருவள்ளுவர் வந்து தாயை போன்றவர் அப்படின்னு தாயுமானார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல, தாயுமானவர் அப்படின்னு படிக்கிறோம்ல, அதுபோல வந்து தாயை போன்றவர்ன்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் தான் மாதானுபங்கி.